Good morning 8th standard students. Today in your English class we are going to see grammar question tag. This is there in lesson number 7. So question tag அப்படினா என்னன்னா ஒரு sentence பேசும்போது ஒரு sentence பேசிட்டு அதோட endல வந்து ஒரு question சின்னதா ஒரு question கேக்குறது அதுதான் வந்து question tag. Example பாருங்க. You want a chocolate, don't you? You have a test, don't you? So ஒரு statement ஒரு யார்கிட்ட வேணா இது நம்ம கேட்கலாம் ஒருத்தர்கிட்ட ஒரு statement மேக் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சின்னதா எண்ட்ல ஒரு question கேட்டா அதுதான் வந்து question tag. So question tag அப்படின்றது என்னன்னா question tags are short questions at the end of the statements. ஒரு statement மேக் பண்ணிட்டு statement is a type of sentence ன்னு சொல்லிருந்தேன். So ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்தும் விதத்துல கன்ஃபார்ம் பண்ற விதத்துல ஒரு சின்னதான ஒரு question tag எண்ட்ல வந்து கேக்குறது தான் வந்து question tag. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃாதர் வந்து சன் கிட்ட கேக்குறாரு you want a chocolate, உனக்கு சாக்லேட் வேணும் இல்லையா வேணும் இல்லையா அப்படின்னு திருப்பியும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறது தான் இந்த don't you. அதே மாதிரி உனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா அதுதான் வந்து இந்த don't you. So இந்த question tag எப்படி வந்து ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த modal verb எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு சென்டென்ஸ்ல வர verb எந்த verb வருதுன்னு பார்க்கணும். auxiliary verb-ஆ modal verb-ஆ. auxiliary verbனா நார்மலா வர எல்லா verbs-உம் auxiliary verbs. modal verbs உங்களுக்கே நமக்கு தெரியும் நம்ம பார்த்திருப்போம். can, could, might அது மாதிரி வர எல்லா verbs. So இந்த மாதிரி வர இந்த verbs plus notக்கு வந்து contract பண்ணி எழுதணும். n போட்டு apostrophe போட்டு t. So இது வந்து contracted form of not plus pronoun. pronounனா நம்ம என்ன subject யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை வந்து நம்ம endல யூஸ் பண்ணணும். For example பாருங்க இதெல்லாம் வந்து contractions நம்ம already contractions தான் பார்த்திருப்போம். is not ஓட contracted form isn't, was not ஓட contracted form wasn't, are not ஓட contracted form aren't, were not ஓட contracted form weren't. So இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம contracted form எழுதலாம். So இதுதான் வந்து நம்ம question tagல யூஸ் பண்ணணும். So positive statement-ஆ இருந்ததுன்னா negative question tag தான் நம்ம கேட்கணும். For example, she is a doctor, isn't she? The books are interesting, aren't they? I can swim, can't I? So இதெல்லாமே பாத்தீங்கன்னா positive statement. அதாவது positive statementனா என்னன்னா not வராம இருந்ததுன்னா அதெல்லாமே positive statement தான். So she is a doctor அது வந்து ஒரு positive statement. So அப்போ question tag எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா இந்த verb is இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கணும். பக்கத்துல வந்து not வந்து contracted formல n apostrophe t ஆ போட்டுக்கணும். and என்ன subject இருக்கோ அந்த subject கடைசியில pronoun-ஆ கொண்டு வந்துடணும். So she is a doctor, isn't she? The books are interesting. So verb வந்து தெரியும் are, aren't போடணும். aren't the books அப்படின்னு கேட்க கூடாது. அந்த books pronoun-ஆ மாத்திக்கணும். books-க்கு என்ன pronoun? they. Because it's plural இல்லையா so அதனால they. So aren't they அப்படின்னு யூஸ் பண்ணணும். I can swim. So can't. can வந்திருக்கு. So can ஓட not சேர்த்துக்கணும். can't. இந்த இடத்துல என்ன subject வந்திருக்கு I. So அதை அப்படியே போட்டுக்கணும். So can't I. We should obey elders. So should is the modal verb. So should அப்புறம் not. shouldn't இங்க என்ன subject வந்திருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். we. Once the car was costly. So was வந்திருக்கு. So wasn't. car தான் இங்க subject. it. car வந்து it இல்லையா அதை போடணும். wasn't it. So இது வந்து positive statementsக்கு negative question tag. அதே மாதிரி negative statement வந்தா நம்ம positive question tag போடணும். Example, we don't have enough time. So இந்த இடத்துல we do not வந்திருக்கு. So negative statement. அப்போ இந்த not எடுத்துட்டு வெறும் do மட்டும் போட்டுக்கணும். do we. He is not playing well. So is not. அப்ப not எடுத்துட்டு question tag form பண்ணும்போது is he. You were not listening. Were you. Chandini had not seen you before. Had not அப்படின்னு இருக்கு. So had Chandiniக்கு பதிலா she. She தானே அவள் இல்லையா. So she. So had she.
children shouldn't watch TV too much. So should not இருக்கு. So should மட்டும் எடுத்துக்கணும். should childrenக்கு வந்து they தான் pronoun. So should they. So நம்ம question tag form பண்ணும்போது ஒரு positive statement வந்தா negative question tag form பண்ணோம். negative statement வந்தா positive question tag frame பண்ணோம். இதுதான் வந்து சிம்பிளான ஐடியா. அதே மாதிரி question tag எழுதும்போது ஒரு statement எழுதிட்டு கமா போட்டு அந்த question tag எழுதிட்டு question mark போடணும். இதுதான் வந்து formation. ஸோ இந்த மாதிரி எழுதினாதான் கரெக்ட். ஸோ இது வெறும் ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சென்டென்ஸை பார்க்குறோம், என்ன வேர்ப் இருக்கோ அந்த வேர்ப் எடுத்து போட்டுக்கிறோம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நாட் போட்டுக்கிறோம். சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஹீ ஷீ இட் தே அந்த மாதிரியான ப்ரோனவுன் போட்டுக்கணும். ஐ வி யூ அது எது இருக்கோ அந்த ப்ரோனவுனை போட்டுட்டு கொஷின் மார்க் போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நாட் எடுத்துட்டு வெறும் அந்த வேர்பை மட்டும் போட்டுட்டு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து போட்டு கொஷின் மார்க் போட்டு முடிச்சிடணும். ஸோ இது வந்து எப்படி வந்து கொஷின் டேகை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்போ மோடல் வேர்பே இல்லை ஒரு சென்டென்ஸில். மோடல் வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப்னா என்ன? கேன், குட், டூ, ஹேட், இந்த மாதிரி ஷுட், இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்சிலரி ஆர் மோடல் வேர்பே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எப்படி கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, யூ பிளே த கிட்டார். இந்த இடத்துல வந்து மோடல் வேர்ப் எதுவுமே இல்லை. அதாவது நம்ம முதல்ல பார்த்த அந்த ஆக்சிலரி வேர்ப் ஆர் மோடல் வேர்ப்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது இஸ், ஆர், ஹேவ் ஆர் ஷுட், கேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பிளேன்றது தான் இங்கே வேர்ப். ஸோ பிளேன்றது என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா நம்ம வந்து டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணோம் கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணும்போது. இந்த இடத்துல வந்து யூ வந்திருக்கு. யூ இஸ் த சப்ஜெக்ட். யூவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். யூ யூஸ் பண்ணும்போது டோன்ட் யூஸ் பண்ணோம். இது ஹீ ஷீ இட் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து டசன்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். அடுத்த எக்ஸாம்பிள், தீபா லைக்ஸ் டென்னிஸ். ஸோ இந்த இடத்துல லைக்ஸ் அப்படின்றது தான் வேர்ப். ஸோ லைக்ஸ் அப்படின்னு வரும்போதே நம்மளுக்கு தெரியுது இந்த இடத்துல எஸ் இருக்கு. ஸோ டஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டஸ்னா டசன்ட். தீபான்றது வந்து அவள், ஷீ. ஸோ டசன்ட் ஷீன்னு யூஸ் பண்ணணும். ஸோ மோடல் ஆர் ஆக்சிலரி வேர்ப் நம்ம கிட்ட அந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த மோடல் வேர்ப்ஸ் வந்தால் எப்படி கொஷின் டேக் வரணும்னு பார்த்தோம். அந்த மாதிரியான மோடல் வேர்ப்ஸ் ஆர் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணோம். அது வந்து சப்ஜெக்டை பொறுத்து நம்ம கொஷின் டேக் போடும்போது டோன்ட் போடணுமா டசன்ட் போடணுமான்றதை டிசைட் பண்ணிக்கணும். அதாவது ஹீ ஷீ இட்டுக்கு டசன்ட் யூஸ் பண்ணோம். யூ ஐ வி தே எல்லாம் வந்தால் டோன்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இது ஒன். செகண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ் வருது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வருது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே டிடன்ட் தான் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ கேம் எஸ்டர்டே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டிடன்ட் ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா எப்போதுமே டென்ட் ஹீ ஆர் டென்ட் ஷீ, டென்ட் யூ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ ஸ்பீக் இங்கிலீஷ், டோன்ட் யூ. ஸ்பீக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். இது யூ ஸ்போக் இங்கிலீஷ் பாஸ்ட் டென்ஸில் வந்ததுன்னா டிட் யூ, டிடன்ட் யூ அப்படின்னு சொல்லி இங்கே வரணும். சாம் ஹேட்ஸ் குக்கிங், doesn't he, hates, hatesன்னு வந்திருக்கு. ஸோ doesn't he. Sam hated cooking, didn't he. He lives in Europe, lives வந்திருக்கு. ஸோ doesn't he. He lived in Europe, lived அப்படின்றது past tense. ஸோ didn't he. They drink tea, don't they. ஸோ they வரும்போது don't தான் யூஸ் பண்ணணும். They drank tea, didn't they. I watch cricket, don't I வரும்போதும் don't தான் யூஸ் பண்ணோம். you வரும்போதும் don't தான் யூஸ் பண்ணோம். they வரும்போதும் don't தான் யூஸ் பண்ணோம். he she it வரும்போது தான் நம்ம doesn't யூஸ் பண்ணோம். I watched cricket. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது didn't I. இங்கே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே didn't தான் யூஸ் பண்ணோம் பாஸ்ட் டென்ஸ் வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு டைப். அடுத்த டைப் அப்படின்றது என்னன்னா சென்டென்ஸில் வந்து பேட்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கார்ஸ்லி, நெய்தர், நோ, நோபடி, நன், நத்திங் அண்ட் செல்டம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம வந்து நாட் வந்தால் தான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்.
பட் சென்டென்ஸ்ல நாட் வராம இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலும் அதெல்லாமே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். barely, hardly, rarely, scarcely, neither, no, nobody, none, nothing and seldom. இதெல்லாம் வந்தாலும் அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். For example, he hardly works. Does he? So hardly வந்திருக்கும் போது இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன verb இருக்கு? works. works அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து he வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? doesn't யூஸ் பண்ணோம். doesn't எப்போ யூஸ் பண்ணோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தா not கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணோம். இது வந்து hardly works அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ does he அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம். they seldom speak. ஸோ seldom வந்தாலே அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ not நம்ம கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் verb பார்க்குறோம். ஸ்பீக். ஸ்பீக்ன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ do they அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். She rarely comes late. Doesn't she? Does she? So rarelyன்றது negative statement. So comes வந்திருக்கும் போது does யூஸ் பண்ணோம். So does she? He told nothing. Nothingன்றது negative statement. So did he அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். Not யூஸ் பண்ண கூடாது. Some more examples பார்க்கலாம். I am a student. இந்த இடத்துல வந்து verb வந்து am வந்திருக்கு. am வரும்போது எப்போதுமே aren't I அப்படிதான் யூஸ் பண்ணணும். So am வந்து எப்படின்னா it's a verb like is. நம்ம he she it வந்தா is யூஸ் பண்ணோம். I வந்தா am யூஸ் பண்ணுவோம் இல்லையா? So am வரும்போது நம்ம are அதுதான் வந்து verb-ஆ நம்ம யூஸ் பண்ணோம். So positive statement-ஆ இருந்தா aren't I, negative statement-ஆ வந்தா am I அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். I am not a student. Am I? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் டேக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது am வந்து வேர்பாக வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் aren't I யூஸ் பண்ணணும். இதே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் am I அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் அப்படின்னு வர சென்டென்சஸ். லெட்ஸ் கோ ஹோம். ஷால் வி? ஸோ let அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற சென்டென்சஸ் வரும்போது கொஷின் டேக் வந்து ஷால் வி அப்படின்னு சொல்லி போடணும். ஷால் ஐ, ஷால் யூ அந்த மாதிரி நம்ம போடணும். நெக்ஸ்ட் வந்து அஃபர்மேட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் ஒரு ஆர்டர், ஒரு ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி வர சென்டென்சஸ் எல்லாமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான். ஸோ அப்படி வரும்போது நம்ம வில் யூ ஆர் won't you யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து will you யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம won't you கூட யூஸ் பண்ணலாம் அதே சென்டென்ஸ்லேயே. read the book. will you? ஸோ இந்த புக்கை படி, இது வந்து ஒரு ஆர்டர். சொல்லிட்டு படிக்கிறியா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குற கொஷின். ஸோ read the book. will you? ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒரு ஆர்டரோ ஒரு ரிக்வெஸ்ட்டோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு அட்வைஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து will you or won't you அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் everyone, everybody, nobody, somebody, anybody இதெல்லாம் வந்து சென்டென்ஸில் வந்ததுன்னா ப்ளூரல் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். everyone is perfect. aren't they? இங்கே though is வந்தாலும் நம்ம வந்து கொஷின் டேக்ல வந்து aren't தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா பக்கத்துல போடுற ப்ரோனவுன் வந்து they, அது வந்து ப்ளூரல் ப்ரோனவுன். ஸோ everyone, everybody, nobody, somebody, anybody இது மாதிரி எல்லாமே வந்தாலும் நம்ம வந்து கொஷின் டேக்ல போடும்போது they தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ they யூஸ் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸா ப்ளூரல் வேர்ப் தான் டேக்ல யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் இம்பரேட்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம அஃபர்மேட்டிவ் இம்பரேட்டிவ் பார்த்தோம், அதாவது பாசிட்டிவ் இம்பரேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் இம்பரேட்டிவ். ஆர்டர், ரிக்வெஸ்ட், அட்வைஸ் இதுலேயே நெகட்டிவாக வந்துச்சுன்னா டோன்ட் கம் லேட் டுமாரோ, அப்போ வில் யூ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நத்திங் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது நத்திங் இஸ் தேர் இன் த புக் அப்படின்னா isn't it அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து either isn't it யூஸ் பண்ணோம் இல்லைன்னா aren't they யூஸ் பண்ணணும். அது வந்து இங்கே வர ப்ளூரலை வச்சு isn't aren't நம்ம டிசைட் பண்ணணும். The article is very good. This article is very good. So isn't it போடும்போது டேக்ல போடும்போது it யூஸ் பண்ணுறோம். ஸோ isn't it. There is, they are,
there is, they are அப்படின்னு வரும்போது isn't here, aren't there அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதாவது there are some books on the table, aren't there அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ இதெல்லாம் வந்து few forms of tags, அதாவது different types of sentences வரும்போது எந்தெந்த மாதிரியான tags நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து auxiliary or modal verbs வர sentences வரும், simple present tense or simple past tense வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய most of the question tags நீங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி imperative sentences, let வச்சு ஆரம்பிக்கிற sentences, nothing, everyone, everybody அந்த மாதிரி வர sentences வந்தா எப்படி போடுறது அப்படின்றதா இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். she is collecting stickers. அப்போ எப்படி போடணும், நம்ம is வந்திருக்கு, ஸோ isn't she, isn't she. we often watch TV in the afternoon. ஸோ இந்த இடத்துல வந்து watch அப்படின்னு இருக்கு. ஸோ watch வரும்போது நம்ம என்ன போடணும், don't. ஸோ don't we. you have cleaned your bike. ஸோ haven't you. John and Max don't like Max. So don't வந்திருக்கு, so do they, because John and Max ரெண்டு பேர் இருக்காங்க, so do they அப்படின்னு எழுதணும். Peter played handball yesterday. playedன்றது past tense, so அதனால didn't he. they are going home from school. aren't they. Mary didn't do her homework last Monday. did not அப்படின்னு வந்திருக்கு, so did she அப்படின்றது tagல வரணும். he could have bought a new car. couldn't he அப்படின்னு வரணும். Kevin will come tonight. won't he அப்படின்னு வரணும். willக்கு வந்து நம்ம won't அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம், will not தான் won't. I am clever. ஸோ I am clever அப்படின்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், aren't I அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். வெரி சிம்பிள் கொஷின் டேக்ஸ், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து fill in the blanks இருக்கு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் வந்து அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து you have to practice a lot for these question tags. இது வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஸோ திஸ் யூ கேன் டூ. எந்த டேக் இங்கே வரணுன்றத இந்த 3 ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ திஸ் இஸ் யுவர் கொஷின் டேக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து என்ன மாதிரியான சென்டென்சஸ் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சென்டென்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து முக்கியமான 3 டைப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். simple sentence அப்படின்னா என்னன்னா, simple sentence is one which has only one subject and one predicate. ஒரு subject இருக்கும், ஒரு predicate இருக்கும். subjectன்றது நம்மளுக்கு தெரியும், யாரு வந்து ஒரு ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்க subject. ஸோ அவங்க என்ன ஆக்ஷனை பண்றாங்க, அந்த ஆக்ஷனால என்ன விளைவுகள் வருது, இதெல்லாமே predicate. ஸோ இப்படி வந்துச்சுன்னா இதெல்லாமே simple sentences. for example, his courage won him honor. He must work very hard to win the first prize. With a great effort, he lifted the box. Hearing their father's footsteps, the boys ran away. The man, being very hungry, ate too much. So simple sentenceல எல்லாமே ஒரே ஒரு finite verb தான் வரும், ஒரே ஒரு verb தான் வரும். For example, இந்த இடத்துல verb வந்து one. இங்க வந்து verb வந்து பாத்தீங்கன்னா must work, lifted, ran away, ate. so simple sentenceல ஒரே ஒரு finite verb தான் இருக்கும். next வந்து compound sentence. compound sentence அப்படின்றது என்னன்னா, 2 or more main clauses இருக்கும், joined by a connector. ஸோ ஒரு 2-3 சென்டென்ஸ் இருக்கலாம், அந்த 2-3 சென்டென்ஸோ ஆர் கிளாஸஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கனெக்டர்ஸ் இருக்கும், கனெக்டிங் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், the moon was bright and we could see our way. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மெயின் கிளாஸ் இருக்குது. the moon was bright அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், we could see our way அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், joined by a connecting word and. ஸோ இந்த மாதிரி வந்தால் இது வந்து காம்பவுண்ட் சென்டென்சஸ், அதாவது 2 or more main clauses joined by a connecting word அப்படி வரும்போது அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ 2 or more main clause அப்படின்னாலே அதில் வந்து 2 finite verb இருக்கும், ஒவ்வொரு மெயின் கிளாஸ்லையும் ஒரு finite verb இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், the moon was brightல was அப்படின்றது finite verb, we could see our wayல could அப்படின்றது finite verb.
Night came on and rain fell heavily and we all got very wet. So இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு main clause இருக்கு. Night came on, rain fell heavily, we all got very wet. So three main clauses இருக்கு joined by a connecting word and. So இந்த மாதிரி வந்தா இது compound sentence. I shall do it now or I shall not do it at all. So இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு main clause joined by a connecting word or. He threw the stone but it missed the dog. So இங்கே வந்து he threw the stone ஒரு main clause, it missed the dog ஒரு main clause joined by a connecting word but. I both thanked him and rewarded him. So I both thanked him and rewarded him. இதுவும் வந்து ஒரு compound sentence தான். You must hurry or you will miss the train. So you must hurry ஒரு clause, you will miss the train another clause joined by a connecting word or. Give me the book and I will read it. So இதுவும் வந்து ஒரு compound sentence தான். I ran all the way to the station but I missed the train. So இங்கேயும் ரெண்டு main clause இருக்கு joined by a connecting word but. So இந்த மாதிரி two or more main clauses joined by a connecting word வந்துச்சுன்னா அது வந்து compound sentence. Next complex sentence. Complex sentenceல வந்து பாத்தீங்கன்னா ஒரு main clause கட்டாயம் இருக்கும். அது கூட one or more subordinate clauses இருக்கலாம். So subordinate clause அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா வந்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது. அந்த மெயின் clause வந்தாதான் அந்த subordinate clauseக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதுதான் வந்து subordinate clause. For example, they rested when evening came. So they rested அப்படின்றது மெயின் clause. When evening came அப்படின்றது subordinate clause. இப்போ வெறும் இந்த when evening came மட்டும் படிச்சா நம்மளுக்கு ஒரு complete meaning கிடைக்காது. When evening came, evening வந்தபோது என்ன நடந்துச்சு? They rested. So இந்த they rested வந்தாதான் இந்த when evening cameக்கு ஒரு meaning இருக்கும். So இது வந்து subordinate clause. அதாவது ஒரு clause வந்து இன்னொரு clause depend பண்ணி இருக்கு meaningக்குன்னா அது வந்து subordinate clause. So ஒரு main clause ஒரு subordinate clause இல்ல ஒரு main clause இல்ல one or more subordinate clause வந்தா அது complex sentence. If he is at home, I shall see him. So இதுல வந்து பாத்தீங்கன்னா main clauseலயும் ஒரு finite verb வரும், subordinate clauseலயும் finite verb வரும். So அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். I have found the book that I had lost. So இங்கேயும் ஒரு finite verb இருக்கு, இங்கேயும் ஒரு finite verb இருக்கு. We selected this bicycle after we had tried several times. So we selected this bicycle எப்போ? After we had tried several times. So இது வந்து subordinate clause. Once upon a time a man owned a hen which laid every day a golden egg. So இதுவும் வந்து ஒரு complex sentence தான். The evil that men do lives after them. So this is also a complex sentence. So இந்த மாதிரி ஒரு main clause ஒரு subordinate clause வந்துச்சுன்னா அது வந்து complex sentence. So இந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து வெறும் type of sentences identify பண்றது மாதிரியானது மட்டும்தான் இருக்கு. Simple sentenceனா என்ன, compound sentenceனா என்ன, complex sentenceனா என்ன, அவ்வளோ வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். Next higher classesல simple sentence எப்படி compound sentence மாத்துறது, compound sentence எப்படி complex மாத்துறதுன்றது நீங்க next higher classesல நீங்க பாப்பீங்க. So இப்போ வந்து உங்களுக்கு sentences கொடுத்திருக்காங்க. இது வந்து என்ன type of sentenceன்றதை நீங்க identify பண்ணா போதும். Simple sentence compound sentence complex sentence ஆன்ட்டு. இப்போ இங்க வந்து நீங்க compound complex ஆன்னு மட்டும் identify பண்ணா போதும். அந்த மாதிரியான sentence தான் இங்க கொடுத்திருக்காங்க. Man proposes but God disposes. So but அப்படின்ற connector word வருது. So இது compound sentence. I went because I was invited. So this is also a compound sentence. Jhansi returned home because she was tired. Jhansi returned home ஒரு main clause, she was tired ஒரு main clause connected by a because. So this is a compound sentence. Whatever you do, do well. So இது வந்து ஒரு complex sentence because whatever you do அப்படிங்கிறது ஒரு subordinate clause. Listen carefully and take notes. So இதுவும் வந்து ஒரு compound sentence தான். Compound sentence வந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். But because and இந்த மாதிரி connecting word வந்தாலே அது compound sentence தான்.
I called him but he gave me no answer. So compound sentence. The town in which I live is very large. So இது வந்து complex sentence. இந்த மாதிரி which, who, where இதெல்லாம் வந்தா இதெல்லாம் complex sentence. They always talk who never think. So this is also a complex sentence. We must eat to live but we should not live to eat. This is a compound sentence. But வந்திருக்கு. Govern your passions or they will govern you. So இது வந்து or connecting word வந்திருக்கு. இது compound sentence. So இந்த மாதிரி நீங்க sentence identify பண்ணாலே போதும். Next classesல எப்படி இதெல்லாம் வந்து நம்ம convert பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். Next language checkpoint பாருங்க. Every of the two boys அப்படின்னு வரக்கூடாது, each of the two boys அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு விஷயத்துக்கு மேலே அதை பற்றி நம்ம பேசும்போது ஈச் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது ரெண்டுக்கும் மேலே பற்றி பேசும்போது நம்ம எவ்ரி யூஸ் பண்ணோம். ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து ஈச் யூஸ் பண்ணோம். அதாவது each of the two boys will get a prize. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம ஈச் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அதாவது ரெண்டில் ஒருத்தருக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈச் யூஸ் பண்ணோம். மோர் தேன் 2 பேசும்போது நம்ம எவ்ரி யூஸ் பண்ணலாம். 10 candidates have passed, 1 failed. அப்படி சொல்லாமல் 10 candidates have passed, 1 has failed. அந்த மாதிரி நம்ம போடணும். செப்பரேட் பண்ணி நம்ம போடணும். Have you bought some mangoes? Have you bought any mangoes? அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அதாவது ஒரு குவான்டிட்டி பற்றி நம்ம பேசும்போது நீ வந்து மேங்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா, நீ வந்து மேங்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வந்து எனி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சர்டன் லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இந்த விஷயம்லாம் கரெக்ட், இந்த விஷயம்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் கிராமர் செக்ஷனில் நம்ம கொஷின் டேக்ஸ் அண்ட் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்சஸ் பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ஈஸி. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.